மக்கா, தென்காசியில் ஒரு செங்கேணி காவல்துறை டார்ச்சர் பண்ணதா சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் சார், ஜெய்பீம் பார்த்து அழுதீங்களே, இப்போ என்ன செய்ய போறீங்க? தென்காசி மாவட்டம் கடையத்துல பாலமுருகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேல பல வழக்குகள் இருக்குங்க. அவரை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறப்ப எப்படியோ தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. தப்பிச்சவரு கடையம் பக்கம் இருக்கிற ஒரு மலையில இருந்ததாகவும், அவரை பிடிக்க போய் மலை உச்சியில காவலர்கள் மாட்டிக்கிட்டதாகவும், மாட்டிக்கிட்ட காவலர்களை தீயணைப்புத்துறை வந்து காப்பாத்தினதாகவும் செய்திகள் வந்தது. ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு குற்றவாளிகளை காப்பாற்றவும் தெரியல, பிடிக்கவும் தெரியலன்னு ஊரே சிரிச்சது. இதுல கடுப்பான காவல்துறை தப்பிச்ச குற்றவாளியோட மனைவியா டார்ச்சர் பண்ணதா சொல்றாங்க. அதனால அந்த அம்மா குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து தானும் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்குது. நானும் என் குழந்தைங்க எல்லாருமே விஷத்தை குடிச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம். எனக்கெல்லாம் ஊருக்கு உத்தரவாதம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் பேசுகிறேன். ஸ்டாலின் வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போலீஸ்காரங்க வாங்கி போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம். இப்ப இந்த பெண் இறந்துட்டாங்க. ஸ்டாலின் சார், என் சாவுக்கு காரணம் காவல்துறை தான் மரண வாக்குமூலம் வேற கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்ய போறீங்க? அஜித் கொலை விவகாரத்துல சாரிமா நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி இங்கேயும் சொல்வீங்களா? யாருக்கிட்ட சொல்வீங்க? திரைப்படம் பார்த்து அழுற நீங்க உங்க ஆட்சியில் நடக்கிறத கண்டுக்காம இருக்கீங்களே. அட, அதை நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.